மத்தியிலே நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே ஏகவோற்றே விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே ஏகவோற்றே விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே ஏற்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே ஏற்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே ஆவியின் கரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே ஆவியின் கரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே ஏற்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே ஏற்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே அன்பின் ஆவியானவரே, எங்கள் பாவங்களை கழுவி எங்களை தூய்மையாக்கி இந்த வேளையிலும் உம்முடைய வல்லமையால் நிறைத்து சாத்தானை நாங்கள் போரிலே ஜெயித்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே இப்பொழுது இறங்கி வார். நன்றி ஆண்டவரே. அடுத்த பாட்டு. ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவன் ஊதி குடித்து. ஆண்டவர் ஆதாமை உருவாக்கின பொழுது மண்ணினால் செய்து அவர் நாசியிலே சுவாசத்தை ஊதினார். அவர் ஜீவாத்மாவான். ஜீவன் ஊதி பாடுவோமா? ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவன் ஊதி வைப்பியோ ஆசை காட்டும் தாசன் மீதில் ஆசீர்வாதம் ஊற்றிடும் அருள் மாறி எங்கள் பேரில்
அருள் மாறி எங்கள் பேரில் வருசேக பண்ணுவேன் ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவே ஆசவாமை பத்த செய்யும் வேண்டுகோளை கேட்கிறேன் அன்பின் ஜுவாலை எங்கள் நெஞ்சில் இன்று மூட்டி நிற்கிறேன் அருள் மாறி எங்கள் பேரில் வருசேக பண்ணுவேன் ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவே காசதேடும் அபிஷேகம் இயேசுவே கடாட்சியோ பெந்தேகோஸ்தின் திவ்ய ஈவை தந்து ஆசீர்வதியும் அருள் மாறி எங்கள் பேரில் வருசேக பண்ணுவேன் ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவே அல்லேலூயா அல்லேலூயா கேக்குதா பேசுறது மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் நான் இந்த உலகத்தில் விட்டு செல்வேனாகி நான் ஏற்றுவாளன் ஆக்கிய பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அனுப்புவேன் என்று நீர் சொல்லி சென்றவர். நீர் அந்த பெந்தைக்கோஸ்தின் அனுபவத்தை உங்களுடைய சீடர்களுக்கும் அந்த மேல் அறையிலே கூடியிருந்த ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்தீர். நாங்கள் இந்த உலகத்திலே ஆண்டவரே அந்த ஆவியானவருடைய துணையோடு அவர்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நாங்கள் நடக்கும்போது உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வோம், இறுதி வரை நிலைத்திருந்து உம்முடைய வருகையிலே நாங்கள் பங்கு பெறுவோம் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் தொடர்ந்து உம்முடைய ஆவியானவரை நாங்கள் துக்கப்படுத்தாதபடி இந்த உலகத்திலே வாழ முடியாத கிருபைகளை எங்களுக்கு தாரும். நீரே வல்லவர், நீரே சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர். நீர் எங்களுக்காக உம்முடைய ஜீவனையை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பி, இதோ நான் உங்களுக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த செல்கிறேன், நான் சென்று ஆயத்தப்படுத்தி வந்து நான் உங்களை அழைத்து செல்வேன் என்ற அந்த விசுவாசத்தோடு நீர் சொன்னதை நாங்கள் விசுவாசித்து இந்த உலகத்திலே நாங்கள் வாழும்படியான கிருபைகளை தாரும். இந்த நாளிலும் அவங்களை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். அவங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைகள் பெரிது. அவளோடு இருந்து அவருடைய கரப்பிடித்து வழி நடத்தும். இந்த நேரத்திலும் உங்களுடைய வார்த்தைகள் அங்கள் மூலமாக வரும்போது நாங்கள் அதை கேட்டு அதன்படி நடக்க உதவி செய்யும். வந்தவர்களுக்காக நன்றி சொல்கிறோம். இன்னும் வர வேண்டியவர்களையும் நீர் அழைத்து வாரும். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஜெர்மன் அன்பின் தகப்பனே, எங்கள் உள்ளங்களை நீர் தாமே உம்முடைய பரிசுத்த ஆவியால் நிறைத்து எங்களுக்கு பிரயோஜனமானவைகளை போதித்தருளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. நாகும் படிக்கிறோம்.
நாஹூம்ல என்ன ஒரு கருத்து இருக்கிறது? நாஹூம் தீர்க்கதரிசியின் முக்கிய தீர்க்க தரிசனம் என்ன? தீர்க்க தரிசனம் நடக்க போகிறதை சொல்லுகிறது. அப்ப இந்த நாஹூம் எந்த பட்டணத்துக்கு சொல்லுகிறான்? நினிவேக்கு சொல்லுகிறான். நினிவே அசீரியா தேசத்தின் தலைநகர். என்ன சொல்றாங்கன்னா, உலகத்துல இருக்கிற பட்டணங்கள்லேயே அந்த நினிவே தான் ரொம்ப பெருசு. அத அந்த நகரம் டவுன் சுத்தி வரணும்னா 3 நாள் ஆகும். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மூன்று நாள் பயணம் ஆகிய சொல்லுவாங்க இதுல. யோனாவுல 3 நாள் ஆமா, பயணம். 3 நாள் 3 நாள் பயணம் பண்ண. அப்போ நாம பார்க்கிறோம் அவ்வளவு பெரிய நகரம். அதான் நான் அமைப்பை குறித்து போன வாரம் சொன்னேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? என்ன ஒரு இன்னர் சிட்டி, அவுட்டர் சிட்டி. அதாவது இப்போ சென்னைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சென்னையில மத்திய பகுதி ஒன்று இருக்கு, சபர்ப், புறநகர் பகுதின்னு ஒன்றும் இருக்கு. அப்படி இந்த நினிவேக்கும் நகர்பகுதின்னு ஒன்று உண்டு, புறநகர் பகுதின்னு ஒன்றும். அப்போ இந்த மாடர்ன் இன்னைக்குள்ள அதே கட்டமைப்பு அன்னைக்கும் நினிவேக்கு இருந்திருக்கு. அவங்க என்ன செய்யலாம், அந்த இன்னர் சிட்டி அது சுற்றி வர்றது அளவு 8 மைல் தூரம். நடத்தி வரணும்னா 8 மைல் தூரம். அது உயரம் 100 அடி. அந்த காம்பவுண்ட் எவ்வளவுன்னா, அந்த வால், ப்ரொடெக்டிவ் வால் எவ்வளவுன்னா 100 அடி உயரம். அதனுடைய டாப் எவ்வளவு அகலம்னா 3 சேரியட் ரேஸ் போகக்கூடிய அளவுக்கு இருக்கு. முந்தைய இந்த 4 லைன் வரும் முன்னால நமக்கு போறதே கஷ்டமா இருந்தது. செம்மண் ரோடும் அதுமா இருந்தது. ஆனா இது வந்ததுக்கு அப்புறம் வேகமாக போக முடியும். அப்படித்தான் இந்த நினிவேல இன்னர் சிட்டி இருந்தது. அவுட்டர் சிட்டி அது இன்னும் பெரிய. அது 14 வாசல்களும் 1200 காவல் கோபுரங்களும் அந்த காம்பவுண்ட்ல இருந்தது. அப்போ 1200 இருக்குன்னா அதுல 1200 பேர் எந்த நேரமும் நினிவே பட்டணத்தை வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. வாட்ச் டவர். இனிமே எங்கேயாவது வாரானா, என்னதாவது நடக்கான்னு இருக்காங்க. வெல்கம் சிட்டியில மட்டும் இந்த மாதிரி ஒரு வாட்ச் இருந்ததுன்னா இனிமே என்ன செய்திருக்க முடியாது. அவ்வளவு ஈஸியா இத்தனை பேரை கொண்டிருக்க. அப்ப நீங்க பாருங்க, நினிவேக்கு அவங்க எவ்வளவு பாதுகாப்பு கொடுத்திருந்தாங்க. அந்த ஊர் மக்களுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுத்து, எங்க ஆட்கள்ல ஒரு ஆள் கூட எதிரியால கொல்லப்படக்கூடாதுன்னு பார்த்துருந்தாங்க. இன்னைக்கும் இஸ்ரேல்ல ஒருத்தன் பாலஸ்தீனியனால சுடப்பட்டான், அடிபட்டான்னா அடுத்த நிமிஷமே அங்க பெரிய ஒரு ரியாக்ஷன் இருக்கு. நிறைய பேரை கொன்று. அதனால தான் இஸ்ரேலுக்கு எல்லாமே என்ன செய்யுது, பயப்படுறாங்க. நாம ஒருத்தனை கொண்டா 100 பேரை கொண்டு போட்டுருவாங்க, பயப்படுறாங்க. சரி, அந்த பெரிய சிட்டியில அந்த மாதிரி இருக்கு. அதுல
பார்த்தீங்கன்னா நினிவே எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? பைபிள்ல நிம்ரோத். ஆதியாமம் 10:11 அவன் சொன்னான், உலகத்திலேயே பெரிய பராக்கிரமசாலி அவன். அந்த கட்டின பாபேல் கோபுரத்தில் இருந்து பரலோகத்திற்கு என்ன செய்வேன்னா அம்பு விடுவேன், சண்டை போடுவேன்னு சொன்னான். அவன் அவ்வளவு வல்லமையாக இருந்தான். ஆகையால அந்த அசிரியர்கள் அந்த காலம் முதலே தேவனுக்கு எதிர்த்து நின்றவர்கள். அவன் பாபிலோன் கோபுரம் கட்டினது எதுக்காக சொல்லுங்க? மனமேட்டுமே. பர்பஸ் என்ன? வானத்தை எட்டும் அளவிற்கு சட்டம் கட்ட வேண்டும். ஆண்டவர் பார்த்தார், இப்படியா யோசிக்கான், சரின்னு இறங்கி போனார். வந்து ஒரு காரியம் செய்தார். என்ன? வாசைகளை பூராவும் தாறுமாறா கட்டினவன்ட்டு செங்கல் கேட்டா அவன் மேல இருந்து வாடிய போட்டான். அப்படி குழப்பி எல்லாவனுக்குள்ளேயும் சண்டை வந்து அவனை என்ன செய்தாங்க? கட்டுறத நிப்பாட்டிட்டாங்க. ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனை நிப்பாட்டுறதுக்கு லாங்குவேஜை கன்ஃபியூஸ் பண்ணா போதும்னு நமக்கு தெரியுது. அதனால தான் அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா அந்த Nineveh became the embodiment of human violence and conquest. Nineveh சொன்னாலே ஒரு ஆமா violence. ஆமா டைரண்ட் மட்டுமில்ல, யாரையும் வெட்டி. நினிவே கொடுமையால் நிறைந்த நேரம். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்லிவிட்டார்? நினிவே இன்னும் 40 நாட்களில் அழிக்கப்படும்னு அவர் யோனா மூலமா சொல்லிவிட்டார். அவங்க என்ன செய்தாங்க? எல்லாரும் ராஜா முதல் எல்லாரும் ரெட்டுடுத்தி பாவங்களை அறிக்கை செய்ய மனம் திரும்ப. உடனே கர்த்தர் என்ன செய்தார்? அவங்களை அழிக்க மனதில்லாமல் அவங்களுக்கு மன்னித்தார். இது யாருக்கு கஷ்டமா இருந்தது? அவன் போய் எரிச்சல் அடைந்து ஒரு கூடாரம் போட்டு என்னைக்கு தான் இவர் அழிப்பார் பார்ப்போம், 40 நாளைக்குள்ள அழியும்னாரு. என்னைக்கு தான் அழிப்பார் பார்ப்போம். அப்ப ஆண்டவர் கேட்டார், யோனாவே என்ன காரியம்? ஒண்ணுமில்ல, நீ சொன்னதை செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ இறங்கிடு. அதான் நான் தரிசனத்துக்கு ஓடினேன். என்னை பிடிச்சு கொண்டு இங்க போட்டி. கசப்பா இருக்கிய உன் மனசுல இவ்வளவு கசப்பு சாகிற வரைக்கும் எப்படி இருந்தா போதும். மனித தன்மை தான் நினைத்தது தான் சொன்னது அதுக்கு விரோதமா ஏதாவது நடந்த கடவுளே ஆனாலும் அவருக்கும் இவன் விரோதியா. நம்ம வாழ்க்கையிலும் அப்படித்தான் இருக்கு. ஏதாவது ஒரு காரியம் செய்யணும் யோசிக்கிறோம். ஆனா அந்த காரியம் நமக்கு தீமையை உண்டு பண்ணிச்சுன்னா என்ன செய்யறோம்? ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மையை செய்தார், எனக்கு மட்டும் தீமைய. அதனால நினிவே இப்படியாச்சு.
இந்த பாபேல் கோபுரம் கட்டினதுனால அந்த தேசத்துக்கு என்ன பெயர் வந்தது? பாபேல், பாபிலோன் அப்படின்னு பெயர் வந்தது. பாபேல் கோபுரம், ஆனா அந்த நகரத்திற்கு பெயர் வந்ததுன்னா பாபிலோன். இந்த பாபிலோன் கொஞ்ச நாள்ல அது பலப்பட்டு அசீரியாவை என்ன செய்து அழிக்க ஆரம்பித்தது. அதான் பார்த்தீங்கன்னா அப்போ பாபிலோன் என்ன ஆச்சுன்னா அது Babylon stands for the warfare of man against God. Babylon தேவனுக்கு விரோதமான யுத்தம் செய்கிற ஒரு நாடாக மாறியது. நினிவே மனிதனோடு யுத்தம் பண்ணுகிறதாக இருந்தது. ஆனா பாபில், நீங்க இந்த சல்மனாசர் அந்த பெயர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தில்காத் பிலேசர். ஆமா ஆமா, அசீரிய ராஜாக்கள் தான். அஞ்சு இந்த தில்காத் பிலேசர், அதெல்லாம் சல்மனாசர், அவங்க எல்லாம் 5 பேர் இருந்திருக்காங்க. 5 அசூர் பாடிபால் இல்லையா? அந்த இந்தியா வெரி டேலண்ட். அசூர் பாடிபால் இல்ல. அசூர் 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 இல்ல, அசூர் வந்து அது கிடையாது. அவங்க அசூருக்கு ஒரு ராஜா. அசூரா எந்த ஊரு? சீரியா ராஜா. அசீரியா ராஜா. அசீரியா ராஜாவா? பாடிபால் இல்ல. அது என்ன பேரோ தெரியல, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான பேர. ஆனா இஸ்ரவேல கிமு 722 அழித்த விதத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அங்க சல்மனாசர் அவன் வந்து அழித்தான். ஆனா சண்டைய ஆரம்பிச்ச கொஞ்ச நாளுக்குள்ள அவன் செத்து போனான். அதனால அவனுடைய மகனாகிய சர்கோன் அப்படின்ற ஒருத்தன் அவன் ராஜாவானான். அவன் ராஜாவாகி என்ன ஆமா 27,000 இஸ்ரவேலரை சமாரியாவில இருந்து பிடிச்சிட்டு போய் அவன் என்ன செய்தான், அங்க கொண்டு பாபிலோன்ல கொண்டு வச்சு அசீரியரோடு கலப்பு இனமாக மாற்றி தேவன் யூதர்களுக்கு சொல்லி இருந்தார், புறஜாதிகளோடு கலவாதிருங்கள், பிரிந்திருங்கள்னு சொன்ன. ஆனா இவங்க சேர்ந்து அங்க ஒரு கலப்பினத்தை உருவாக்கினார்கள், சமாரியர். அதனால யூதன் என்ன செய்ய மாட்டான், இவனோட எந்த தொடர்பும் வச்சிருக்க மாட்டான். இவன் இந்த யூதர்களுக்கு விரோதமா அந்த ராஜா வந்து கிமு 582 அவன் அவங்கள பிடிச்சு பாபிலோனுக்கு கொண்டு போனான். இவன் சமாரியாவுக்கு கொண்டு போனான் சல்மனேசர் இஸ்ரவேல், இவன் பாபிலோனுக்கு. ஆனாலும் ரொம்ப கொடுமை செய்ய. என்ன மாதிரி ஒரு ராஜாவை பிடிச்சிட்டு வந்தா அந்த ராஜாவை எப்படி நடத்தினான்னு சொன்னேன், நாய் சங்கிலியால கட்டி நாய் மாதிரி நடக்க வச்சு நாய் குடில்ல இவனை வச்சு கட்டி போட்டு, ஆக இவன் நடக்கும்போது எல்லாம் கீழே இருந்து அவனை வெட்டி. பாருங்க, என்னதான்னாலும் ஒரு சிறைக்குள்ள போட்டா நமக்கு சரித்திரம் இருக்குல்ல. அலெக்சாண்டர இந்தியால ஒரு ராஜா எதிர்த்தான, அவன் பேர் என்ன,
Horus was also the man. போரஸ். அப்போ அலெக்சாண்டர் அவன்கிட்ட கேட்டான், நான் உன்னை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு. அவன் சொன்னான், ட்ரீட் மீ ஆஸ் எ கிங். நான் ராஜா, என்னை நடத்தன்னா நீ ராஜாவா என்ன நடத்து. அதை கேட்ட உடனே அலெக்சாண்டர் அதுக்கப்புறம் வராம இவங்கிட்ட விட்டுட்டு வாபஸ் போயிட்டான். ஒழுங்கா படிச்சா தானே இல்ல, சரித்திரங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரொம்ப interesting. சொல்லி கொடுக்கறது இதெல்லாம் இவங்க எல்லாம் தெரியும். அதுலயும் நமக்கு ஏன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னா, அலெக்சாண்டர்லாம் எருசலேம பாழாக்கிட்டாங்க, யூதா தேசத்தை பாழாக்கிட்டாங்க. அவன் என்ன மாதிரி குயிக்கா தேசங்களை ஜெயித்த ராஜா கிடையாது. அப்படி இருந்தது. பிறகு நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்குள்ள சிறனி, ரூயல், டார்ச்சர், நினிவே பழிக்கு பழி வாங்கப்பட்டது. உபாகமம் 32:15 எடுங்க. உபாகமம் 32:15. கொழுத்து ஸ்தூலித்து நிலம் துணிந்த போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டே படைத்தான். யெஷூரன் கொழுத்து 32:15. ஆமா இல்லையே, ஏற்ற காலத்தில் உபாகமம் தானே. ஆமா ஆமாங்க 32 யெஷூரன் கொழுத்து ஆகும். அவர் ஏற்ற காலத்தில் அவர்கள் கால்கள் தள்ளாடும்னு வருமே. இப்போ 15:32. கிடையாது. என்ன அந்த வசனம் ஏற்ற கால்கள் தள்ளாடும். ஏற்ற காலத்தில் அவர்கள் கால்கள் தள்ளாடும். ஏற்ற காலத்தில் அவர் கால்கள் தள்ளாடும். நான் அது ஏன் சொல்றேன்றத சொல்றேன். இந்த என்ன மனுஷனா இருக்கு. 2ஆம் அதிகாரத்துல வருது, கால்கள் தள்ளாடும். எல்லாம் பார்த்து உபாகமும் 32:15 22ஆம் பாட்டு. இல்ல. அடிச்சிடலாம். அந்த வார்த்தையெல்லாம் கண்டுபிடிச்சீங்களா? தாண்டி இருக்குது 35. பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்குரியது. ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும். அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாய் இருக்கிறது. அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். 35, 35, 32, 35. 32:35. ஓ சரி. அப்போ பார்த்தீங்கன்னா ஏற்ற காலத்தில் அவர்கள் கால்கள் தள்ளாடும். யோனா பிரசங்கம் பண்ணப்போ நினிவே காப்பாற்றப்பட்டது. ஆனா திருப்பி பாவம் செய்த பொழுது அவனை என்ன செய்தார்? இந்த வசனத்துல ஒரு ஆள் பிரசங்கம் பண்ண இந்த வசனத்தை வச்சு, ஏற்ற காலத்தில் கால்கள் தள்ளாடும். 32,000 பேர் ரட்சிக்கப்பட்டார். யார் அது? வெள்ளிக்கிழமைன்னு கேட்டார். ஜானத்தன் எட்வர்ட்ஸ்னு ஒரு பிரசங்கியார் இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணார். நீங்க அது எப்படி ஒரு வசனத்தை வச்சு பிரசங்கம் பண்ணி 32,000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா நீங்க ஏன் அந்த பிரசங்கத்தை கேட்க கூடாது? இது பேரே நெட்டம் இருக்குது எங்களுக்கு. கம்ப்யூட்டர்ல போய் ஜானத்தன் எட்வர்ட்ஸ் போட்டா வரும். மிஷனரிமார் வாழ்க்கையை நீங்க நல்லா சொல்லுவாங்க. டியூட்ரோனமி
32, 35 என்ன சரி. அப்ப நம்ம பார்க்கிறது என்ன பார்க்கிறோம்னா, தேவனாகிய கர்த்தர் நாகூம்ல சொன்ன முதல் காரியம் என்ன? ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். ஆமா, போன ஒன்னாவது யாராட்டா? ஆமா, ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். சரி, இன்னொன்னு என்ன? 7ஆம் வசனம் என்ன? கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்மை நம்பி நம்பி இருக்கிறவர்களே அறிந்திருக்கிறார். ஒரு பெரிய பக்திமானுக்கு இந்த வசனம் ரொம்ப ஆறுதல் அளித்து அவர் எப்பவும் இந்த வசனத்தை படிச்சுக்குவார். அந்த பக்திமான் யார்? உங்ககிட்டதான் நான் பைபிள் படிக்கிறேன். ஐயோ. மார்ட்டின் லூத்தர். ஓ, தெரியும், மார்ட்டின் லூத்தர். இல்ல, நாங்க போன வாரத்துல ரொம்ப மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கோம். மார்ட்டின் லூத்தருக்கு அரணான அடைக்கலமானவர், ஆமென், ஸ்தோத்திரம். நல்லவர். அதனால எனக்கு அடைக்கலமாக 72ஆம் சங்கீதத்துல 1ஆம் வசனம் என்ன வரும்? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தர் சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு நல்லவராகவே இருக்கிறார். நல்லவர். இக்கட்டு காலத்தில் தம்மை நம்புகிறவர்களுக்கு நல்லவர், அரணாய் இருக்கிறார். பாருங்க, அது அப்ப சங்கீதத்தில் தாவீதே சொல்லி இருக்கிறார். சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தரை நம்பணும்னா சுத்த இருதயம் இருக்கும். அந்த சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே 73:1. 73:1. ஆக நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் நல்லவர் தான். யாருக்கு அரணாய் இருப்பார்னா, தான் சொல்லுகிறதை செய்கிறவர்களுக்கு அரணாய் இருப்பார். இந்த நினைவை அவருக்கு எதிர்த்து இருந்தது. பிறகு நீங்க பெரிய பெரிய சிட்டி அழிந்ததெல்லாம் நீங்க வாசித்திருக்கீங்களா? என்ன? ஐயோ, நீ உமா நீ எல்லாம் வாசிக்க மாட்டியோ? ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் ரோமன் எம்பையர் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. யார் எழுதுனா? கிப்பன் அப்படின்னு ஒரு பெரிய ஹிஸ்டாரியன் எழுதுன. அப்போ அவன் எழுதினது அந்த ரோமன் சிட்டி எவ்வளவு மேன்மையா இருந்ததோ அவ்வளவு தூரம் அழிகிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ரோம சீசர்கள் தங்களைத்தான் வணங்கணும்னு சொன்னாங்களே, தேவனை வணங்குகிறவர்களை கொன்று போட்டார்கள். கொன்று போட்டார்கள். ரோமனுக்கு அந்த தேவதைக்கு பலிய வாருன்னு தான் கொடுப்பாங்க. அவன் ஊத்த மாட்டேன்னா அங்கேயே இவ்வளவு மோசமா இருந்தது. அந்த கண்ட்ரியில விபச்சாரமும் ஜாஸ்தி ஆகுது. அதனால அந்த ரோம தேசமும் ரோம் நகரமும் அழிந்தே போகுது. வேற ஏதாவது பெரிய கண்ட்ரி அழிந்ததை பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டது கூட இல்லையா? ஒரு பெரிய படம் வந்தது வேர்ல்டு வார் 2 முடிஞ்ச உடனே, த ஃபால் ஆஃப் பெர்லின் ஒன்று வந்தது. ஜெர்மனி தோத்தது. அதுக்கு அந்த பெர்லின் அவ்வளவு இதா இருந்தது. அந்த ஹிட்லர் ரஷ்யாவை தோக்கடிக்கணும்னு உடனே என்ன அவர் ஆர்டர் கொடுத்தார்? சென்ட்
1000 planes to Moscow. Plane. அழிக்கிறது. 1000 விமானங்களை அனுப்பும். ஆனா அதுவே அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணம். ஏன்னா ரஷ்யன் விக்டர் அது பயங்கரம் தாங்கவே முடியாம அவ்வளவு பேரும். அப்ப நம்ம பார்க்கிறோம் ரஷ்யால கிரெம்ளின் அது இன்னும் யாரெல்லாம் இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறார்களோ அழிவது நிச்சயம். அது ஒரு சிங்கிள் பர்சனாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்ட்ராங் கண்ட்ரியா இருந்தாலும், கர்த்தருக்கு விரோதமாய் இருந்தால் அந்த தேசமும் அதன் குடிகளும் அழிவார். ஆக இதைத்தான் 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கணும். 2ஆம் அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குது எடுத்துக்கோங்க. சிதறடிக்கிறவன் சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். 1081. சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். யார் சிதறடிக்கிறவன்? யார்? அங்க யாருக்கு விரோதமாக அவன் வருகிறான்? சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். யாரு? நினிவே பட்டணத்தை பற்றி தான் நாம பார்க்கிறோம். யோனா நாவும் வந்து நினிவேக்கு அகைன்ஸ்டா. ஆகையால சொல்றான், நினிவே உனக்கு அழிவு வருது, நினிவே அழியும்ன்றதுதான் அவனுடைய செய்தி. ஆகையால அவன் என்ன சொல்றான்னா, சிதறடிக்கிறவன் உன்னோட வல்லமையான ஒரு ராஜா வாரான். அவன் சொல்றான், உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள். முடியும்னா உன் அரணை காத்துக்கொள். ஆக இது நம்ம தீர்க்க தரிசி நினிவேயை பார்த்து ஒரு கிண்டல் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஒருத்தன் வாரான், உன்னால முடியும்னா உன்னை பாதுகாத்துக்கொள். அப்போ என்ன தெரியுதுன்னா, தீர்க்கதரிசிக்கு தெரிகிறது அந்த தேசத்து ராஜாக்களுக்கும் குடிகளுக்கும் கர்த்தரின் வல்லமை என்னன்றது அவங்களுக்கு முடியல. அதான் சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் கொண்டு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பெலனை மிகவும் வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவருடைய திராட்சை கொடிகளை எடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையும். யாக்கோபு என்ன, இஸ்ரவேல் என்ன? நம்ம என்ன நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும். யாக்கோபு யூதா, இஸ்ரவேல்னா அதனால நினிவே வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவருடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர. அப்போ ஆண்டவர் இங்க சொல்றது, நினிவே நீயும் உன் அழிவை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணு, ஆனா இஸ்ரவேலையும் யாக்கோபையும் மறுபடியும் எழுப்புகிறதற்கு
தேவன் இருக்கிறார், யெகோவா இருக்கிறார். அப்ப இந்த நாமம் யாரை உயர்த்தி சொல்றான்னா அங்க யெகோவாவை தான் சொல்றார். அவருடைய வல்லமை எவ்வளவு பெரிதா இருக்கும்னு அவன் சொல்றான். பாருங்க, அவன் சொல்றது ஒரு ஆர்மி ஒரு சிட்டிக்குள்ள போற மாதிரி தான் இருக்கும். 3ஆம் வசனம் பாருங்க. அவனுடைய பராக்கிரமசாலிகள் கேடகம் ரத்தமயமாகும். கேடகம் ரத்தமயமாகும்னா என்ன அர்த்தம்? அவனை வெட்டி கேடகம் எல்லாம் அவனுடைய யுத்த வீரர் ரத்தாம்பரம் தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அர்த்தம் என்ன? ரத்தாம்பரம் யாருக்குரியது? ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் உரியது. இங்க வந்து போர் வீரன் ஏதோ போட்டிருக்காங்க. அப்ப அர்த்தம் என்ன? போர் வீரர்கள் அவர்கள் தங்கள் வேலைக்கு தங்களை ஆயத்தம் பண்ணாமல் சொகுசு வாழ்க்கைக்கு ஆயத்தம் பண்றாங்க. ரத்தாம்பரம் எவனாவது கோட் சூட் போட்டுக்கிட்டு சண்டை அது கிடையவே அவன் சீண்டு போட்டு மூக்கு கொண்டு போட்டு இங்க ஒன்று போட்டு எல்லாம் போட்டு மூடி முழங்காலுக்கு கீழே தான் கொஞ்சம் இடம் இருக்கும். அதுக்கும் ஒரு சின் கார்டுன்னு ஒன்று போடுறாங்க. இப்படி எல்லாம் அவங்க தங்களை பாதுகாத்துக் கொள்கிறது. வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவருடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மைமையை திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மேல் அவனுடைய பராக்கிரமசாலிகள் நினிவேயின் பராக்கிரமசாலியின் கேடகம் இரத்தமயமாகும். அவனுடைய யுத்த வீரர் இரத்தாம்பரம் தரித்துக் கொண்டிருக்கிறார். They are not prepared for war. இந்தியா இப்படி ஒரு காலத்தில் இருந்தது. 1952ல என்ன ஒரு சண்டை நடந்தது? இந்தோ சைனீஸ் வார் நடந்தது. அப்போ அந்த சீனர்களை எதிர்க்க இந்தியாவுக்கு பலன் இருந்துதான் அப்படியே ரோலர் மாதிரி அவன் பாட்டுக்கு வந்துட்டான். 12,000 சதுர மைல இமயமலையில இருந்து பிடிச்சுக்கிட்டான். நம்ம ஊர் பாலிட்டிஷியன் நேரு அந்த காலத்துல they have taken a few acres. அவன் 12,000 சதுர மைல பிடித்திருக்க. இங்க இந்திய ஜனங்களை சமாதானப்படு கொஞ்சம் ஏக்கரை பிடிச்சிருக்காங்க. இன்னைக்கும் அப்படித்தான் இருக்கும். அவன் ரத்தாம்பரன் அன்னைக்கு உங்களுக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருந்தவர் யாருன்னு தெரியுமா? வி.கே. கிருஷ்ணமேனன். அவன் டிஃபென்ஸ் லேபரட்டரியில என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தான்? ரைஃபிளா? காஃபி ஃபில்டர்ஸ். அங்க சீனாக்காரன் வாரான், இங்க அவனை வரவேற்கிறதுக்கு காஃபி ஃபில்டர். இந்தியா தான் இந்தியன்ஸ் அந்த நேரத்துல ஆயத்தமாகவே இல்லை. அவனுடைய மென்டாலிட்டியும் ஃபைட் பண்ணி ஜெயிப்போன்னும் இல்லவே இல்லை. நினிவேயும் அப்படித்தான் ரத்தாம்பரம் உடுத்திக்கிட்டு இவள் ரதத்துல ஏறி தெருக்கல்ல கட கட கடான்னு பாருங்க. பார்த்தீங்க ரதங்கள் தன்னை ஆயத்தம் பண்ணும் நாளிலே ரதங்கள் ஜுவாலிக்கிற கட்டங்களை உடையதாயிருக்கும். ஈட்டிகள் குலுங்கும்.
அவன் தன்னை ஆயத்தம் பண்ணும் நாளிலே ரதங்கள் ஜுவாலிக்கிற கட்டங்களை உடையதாயிருக்கும், ஈட்டிகள் விழும். ரதங்கள் தெருக்களில் கடகடவென்றோடி வீதிகளில் இடதுசாரி வலதுசாரி வரும். என்ன? ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர்க்க வராது. ஒன்னொன்னுக்கும் லைன் வச்சிருக்கான். லெப்ட்ல ஒண்ணு, ரைட்ல ஒண்ணு. அவைகள் தீவெட்டிகளைப் போல விளங்கி மின்னல்களைப் போல வேகமாய் பறக்கும். அவன் தன் பிரபலஸ்தரை நினைவு கூறுவான். அவர்கள் தங்கள் நடைகளில் இடறி அலங்கத்துக்கு விரைந்து ஓடுவார்கள். மறைவிடம் ஆயத்தப்படுத்த. சண்டையில அந்த நினிவேயின் பாவம் அவருடைய பலனை அளிக்கும். ஒரு மனுஷனுடைய பாவம் அவன் ஞானத்தை அளிக்கும், அவனுடைய வல்லமையை பலத்தை அளிக்கும், அவன் குடும்பத்தையும். ஜாக்கிரதையாக இருக்கும். அதைத்தான் இந்த 2ஆம் அதிகாரம் 1 வசனத்துல அவன் நம்ம நாகும் நினிவேயை பார்த்து கிண்டலா சொல்றான். என்ன சொல்றான்? ஆயத்தம் பண்ணி பாரு ராஜா, ஒன்னே அவன் கொண்டே போயிடும். நீ இந்த இஸ்ரவேலை அடிச்சு திராட்சை தோட்டத்தை வெட்டி போட்டேன்னு பெருமை பாராட்டுற, அதையெல்லாம் ஆண்டவர் திருப்பி கொண்டாந்துருவார். உன் நிலைமை என்ன? ரதங்கள் தெருக்களில் கடகடவென்றோடி வீதிகளில் இடதுசாரி வலது, அவைகள் தீவட்டிகளைப் போல விளங்கி மின்னல்களைப் போல வேகமாய் பறக்கும். அவன் தன் பிரபலஸ்தரை நினைவு கூறுவான். அவர்கள் நடைகளில் இடறி அலங்கத்துக்கு விரைந்து ஓடுவார். மறைவிடம் ஆயத்தப்படுத்த. ஆமா, அவனுக்கு சண்டை போட மனசு இல்லை. ரத்தாம்பரம்லாம் உடுத்தி இருக்கான். நேர எங்கேயாவது போய் ஒளிவோன் தான் இருக்கிறான். அவன் சிறைப்பட்டு போக தீர்மானமாய் இல்லை. அதுக்கு முன்னால ஒன்று, ஆறுகளின் மதகுகள் திறக்கப்படும், அரமனை கரைந்து போகும். உங்ககிட்ட கேட்கிறேன், இந்த வசனத்தினுடைய ரெலவன்ஸ் என்ன? ஏன் இந்த வசனம் சொல்லி இருக்கு? நீங்க அடிக்கிற ஒன்னையும் ஞாபகத்திலே வைக்க. எங்க நினிவே எங்க கட்டப்பட்டு இருந்தது? டைகிரிஸ் நதி கரையில கட்டப்பட்டு. அப்ப டைகிரிஸ்ல வெள்ளம் வந்தா என்ன ஆகும்? நினிவே will be flood. ஒன்றும் இல்லாம அதுதான் பாத்தீங்கன்னா, அதுதான் ஆறுகளின் மதகுகள் திறக்கப்படும், அரமனை கரைந்து. பார்ப்போம். அவன் சிறைப்பட்டு போக தீர்மானமாயிற்று. ஒருத்தனுக்கும் எதுக்கு மனசு இல்லை, சண்டை போடுறதுக்கு மனசு இல்லை. சரண்டர் ஆயிடுவோம். தேவனுக்கு விரோதமாக வாழ்கிற வாழ்வு மேன்மை அடைய முடியாது. அதைத்தான் இந்த நினைவே நமக்கு இன்னைக்கு பாருங்க. அவள் சிறைப்பட்டு போக தீர்மானம். அவளுடைய தாதிமார்கள் தங்கள் மார்பிலே அடித்துக் கொண்டு புறாக்களை போல சத்தமிட்டு கூட போவார்.
அது ஒரு அவமானம். ராஜ ஸ்திரீகளையும் அங்க உயர்குல பெண்களையும் அவங்க தோழிமாரோடு ரோட் வழியா நடத்திட்டு போய் அங்க தன்னுடைய சோல்ஜர்ஸுக்கு கான்குபைன்ஸ் ஆண்டவருக்கு விரோதமாய் இருக்க நிச்சயமா அவமானப்படும். நினிவே பூர்வ காலம் முதல் தண்ணீர் தடாகம் போல் இருந்து இப்பொழுதோ அவர்கள் ஓடிப் போகிறார்கள். நில்லுங்கள் நில்லுங்கள் என்றாலும் திரும்பி பார்க்கிறவர் இல்லை. காரணம் என்னன்னா, அந்த நினிவேக்குள்ள இருந்த தடாகம் போன்ற தண்ணீர் எல்லாம் வடியா. ஒரு பெரிய கதை கேட்ட மாதிரி என்ன அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா நம்மளும் வார்த்து பார்க்கணும். நில்லுங்கள் நில்லுங்கள் என்றாலும் பார்க்கிறோம் இல்லை. பார்க்கிறன்னு ஒருவன் இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? உரிங்கால் பிடரியில இடிப்பட ஓடுனாங்க சொல்லுவோம். அப்படிதான் வெள்ளியை கொள்ளையிடுங்கள், ஓடிட்டான். பொன்னையும் கொள்ளையிடுங்கள், சம்பத்துக்கு முடிவில்லை. இச்சிக்கப்படத்தக்க சகலவித பொருள்களும் அவள் வெறுமையும் வெளியும் வாழும் அவள் மனம் கரைந்து போய். அதான் மெயின் ரீசன். யுத்தம் பண்ண மனசில்லை. முழங்கால்கள் அல்லாடுது. எல்லா இடுப்புகளிலும் மிகுந்த வேதனை உண்டு. எல்லா முகங்களும். அப்போ உலகத்திலேயே பெரிய நகரமாயிருந்த நினிவே அவ்வளவு வல்லமையுள்ள ராஜாக்களா இருந்த மற்ற ராஜாக்கள் எல்லாம் பிடிச்சி நாய் மாதிரி நாய் சங்கிலியில கட்டி அவன் வச்சிருந்த அவன் இன்னைக்கு அவனால யுத்தம் பண்றதுக்கு மனசு இல்லை, கரைந்து போயிடுது. எல்லாருடைய முகங்களும் சிங்கங்களின் வாசஸ்தலம் எங்கே? பால சிங்கங்களின் இறை தின்கிற இடம் எங்கே? கிழச்சிங்கமாகிய சிங்கமும் சிங்க குட்டிகளும் பயப்படுத்துவார் இல்லாமல் சஞ்சரிக்கிற ஸ்தானம் எங்கே? கேட்க சிங்கம் எந்த தேசத்துக்கு அடையாளம்? பாபிலோன். ஆக அவன் பாபிலோன் பயப்படாம இருக்கு. சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்து கொன்று இறைகளினால் தன் கெபிகளையும் பீறி போட்டதினால் தன் தாபனங்களையும் இறப்பி. பாபிலோன் அசீரியாவை அழிக்கிறத சொல்லி எப்படின்னா, பாபிலோன சிங்கமாகவும் அவங்கள மனிதர்களாக வச்சு இந்த சிங்கங்கள் அவங்கள கொன்று அவங்க பாடிய இதுக்கு இரையாக போகும். பாருங்க, இதோ நான் உனக்கு விரோதமா 13, இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து ரதங்களை புகையெழும்ப எரித்து போகிறது. பட்டயம் உன் பால சிங்கங்களை பற்றிக்கும். நீ இறைக்காக பிடிக்கும் வேட்டையை தேசத்தில் அற்றுப்போகப்படும். உன் ஸ்தானாதிபதிகளின் சத்தம் இனி கேட்கப்படுவதில்லை என்று சேனைகளின் கட்டளை. The voice of Nineveh is silent. இன்னைக்கு உலகத்தில் அமெரிக்காவின் சத்தம் கேட்கப்படுது,
பெய்ஜிங்கின் சத்தம் கேட்கப்படுது. ஆனா ஒரு நாள்ல இந்த வல்லமையான தேசங்களின் சத்தமெல்லாம் அடங்கி நம்மளே பார்க்கிறோம். எத்தனையோ பேர் இருக்காங்க, பெரிய மந்திரிகளா இருக்கிறாங்க, அதிகாரமுடையவனா இருக்கிறான், அடுத்த நாள் ஜெயிலுக்கு. கர்த்தர் ஒருவரே ஒருவனை பாதுகாக்க முடியும். அவர் ஒருவரே உனக்கு துணையாயிருக்க முடியும். வேற யாரும், அரசாங்கமோ இல்ல பேங்குகளோ இல்ல நண்பர்களோ உன்னை காப்பாற்றவே முடியாது. ஜாக்கிரதையாயிரு, ஜாக்கிரதையாயிரு. இந்த நாகும் கேலி பண்ண, அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, முடியுமா பாரு. கடைசியில என்ன ஆகுது? மூணாவது அதிகாரத்தை அர்த்தம் மணி சரியா எடுத்து நம்மளும் என்ன இன்னைக்கு என்ன படிச்சிருக்கீங்க? பெரிய பெரிய நகரங்கள் தேவனுக்கு விரோதமாக எழும்பினால் ஒன்றும் இல்லாமல் அழிந்து அவமானப்படும். அவமானப்படும். ஆனா தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர் அறிந்து அரணான கோட்டையை. உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கா? விசுவாசம் இருக்கா இல்லையா? இருக்குது. ஒரு கஷ்டம் வந்தா உடனே யார்கிட்டயாவது போய் ஹெல்ப் தேடுறீங்களோ? தேடுறது உண்டா? சொன்னா போதுமா? சொன்னா போதுமா? அவர் என்ன பதில் சொல்லுகிறார்னு காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பலனடைந்து கழுகுகளை போல. அப்ப நமக்கு இந்த நாகும் புஸ்தகத்திலையும் இக்கட்டுகளில் இருந்து தப்புவிக்கிட்டு நம்மை தப்புவிக்க தேவனை தவிர வேறு ஒரு ஹெல்ப்பும் இல்லை. ஓகே, கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரமபிதாவே, ஆண்டவரே, அந்த காலத்திலே நினிவே அழியும் பொழுதும் பாபிலோன் அழியும் பொழுதும்